ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் 2019 மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் நான் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆயில் ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஃபில்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்பவுமே ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஃபில்ட்ரு எப்பவுமே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ஆயிலில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாமே நம்ம ஃபில்டரில் தான் டெபாசிட் ஆகும். கண்டிப்பாக நம்ம எப்பவுமே ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது என்ஜினுக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரெயின் போல்ட்டை நான் லூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆயில் ட்ரெயின் போல்ட்டு லூஸ் பண்ணிட்டேன். இனி ஆயில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணி விடணும். ஆயில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பிளாக் ஆயிடுச்சுன்னு. ஆயிலில் கார்பன் டெபாசிட் அதிகமாக இருக்குது. இப்போ ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நான் ஆயில் நெட்டை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ ஆயில் நெட்டை நான் டைட் பண்ணிட்டேன். எப்பவுமே ஆயில் சிம்பிளை நம்ம ஆயில் நெட்டை கரெக்டாக டைட் பண்ணணும், இல்லைன்னா ஆயில் லீக்கேஜ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரோட ஆயில் ஃபில்ட்ரு நான் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த ஃபில்ட்ருக்கு நம்ம கேப்புக்கு வர ஓரிங் கண்டிப்பாக மாற்றணும் வண்டியில். இப்போ நான் ஆயில் ஃபில்டரை உள்ளே இன்ஸ்டால் பண்ணி அதோட கேப்பை நான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஆயில் ஃபில்டரை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இப்போ என்ஜின் ஆயில் வண்டியில் லோட் பண்ணுறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் என்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி. இப்போது அந்த வண்டிக்கு என்ஜின் ஆயில் நான் ஃபில் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் நான் ஆயில் சர்வீஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.